விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வர முடியாது, கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இவங்க கூடவே அப்படின்றாரு. அதை கேட்டு தாத்தா பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் பாட்டி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் இப்போ வர முடியாது, நான் இவங்க கூட இருக்கனே, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னோடனே, ஏன்டா இப்படி இங்கே இருக்க முடியுமாடா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நடந்ததாகவே இருக்கட்டும், உங்களுக்கு நான் சொத்தெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு அந்த சொத்தெல்லாம் தேவையில்லை, எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டு அப்புறமா வந்து நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க பாட்டி, காவேரி இருந்தால் என் சொத்தெல்லாம் அழிச்சிடுவா அப்படின்னு தானே சொன்னீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் காவேரி வச்சுட்டே நான் வந்து சொத்தெல்லாம் வந்து நிறைய சொத்தெல்லாம் வாங்கி அதோட அதிகமாக நீங்கள் வச்சுருக்கிறதுல அதிகமாக நான் வாங்கி காட்டுவேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்டு தான்டா, ஏதோ பாட்டி ஏதோ சொல்லிட்டாடா, அதுக்காக ஏன்டா அவ்வளோ பண்ணிகிட்ருக்க. இல்லை தாத்தா, எனக்கு கண்டிப்பாக காவேரி வேணும் தாத்தா, காவேரி இல்லாமல் அதுக்கு தான்டா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் தாத்தா, ஆனால் காவேரி பற்றின பயம், சிறு பயம் பாட்டிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது தாத்தா, அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது தாத்தா, அதுக்கு நான் நிரூபித்து தான் வருவேன் தாத்தா, கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே, இவன் என்னங்க எப்படி சொல்கிறான், சரி விடு கல்யாணி, கொஞ்ச நாள் அவன் இருக்கான்றால, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவான், கவலைப்படாது அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் தாத்தா பாட்டியும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து வந்து காவேரி குடும்பம் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிங்க விஜய்ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், நான் வந்தது தான், மறுபடியும் அங்கே போகிற ஐடியா எனக்கு கிடையாது, இனிமேட்டு இந்த குடும்பம் தான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. இதனால் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம கங்கா வந்து குமரனை ஒரு மாதிரி, விஜய் ஒரு மாதிரி அம்மா நடத்துது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இந்த சொன்ன கங்காவோட வீட்டுக்காரர் வந்து மட்டன் வாங்கிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து சாரதா அதை கேட்டு வந்து அவர் மட்டன் வாங்க அவர் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரிம்மா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே சரியில்லை அவங்களுக்கு. இதை பார்த்துட்டு வந்து, அம்மா ஏம்மா மட்டன்லாம் வாங்க சொல்கிற, சும்மா இருக்க மாட்டியாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அம்மா மட்டன்லாம் அதிகமாக காசு ஆகுமா, வீட்டில் இருக்கிறது என்னவோ அதை சாப்பிட்டு பாருமா, அவர்லாம் யோசிக்க மாட்டாருமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லடி, எவ்வளோ வசதியான பிள்ளை, நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்கு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு போட வேணாவா அப்படின்றாங்க. உன்னையும் பார்த்து கங்கா முறைக்கிறாங்க. ஐயோ அக்கா வெறும் முறைக்கிறாளே, அம்மா இதை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வெளியே போயிட்டு வராரு. காவேரி உனக்காக ஒன்று வாங்கி வந்திருக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னங்க இவ்வளோ பேர் இருக்காங்க தனியாக கூப்பிட்றீங்க அப்படின்னு. இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ அல்வாவையும் காட்டுறாரு. இதை பார்த்துட்டு காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. இல்லை காவேரி, எல்லாருமே ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒய்ஃபுக்கு மல்லிப்பூ அல்வா வாங்கிட்டு போகிறாங்களா, அதனால் ஒரு சேஞ்சுக்கு நம்மளும் வாங்கிட்டு போனால் என்ன, இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன். காவேரி நீ தப்பாலாம் நினைக்காத, அந்த விஷயத்துக்காகலாம் இல்லை, ஜஸ்ட்டு எல்லோரும் மாதிரி நானும் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன்டி, அதுக்காக தான் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. ஏங்க மல்லிப்பூ வாமிட் வருங்க அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படி சொல்கிற, அதான் நான் வாமிட்லாம் நின்றுடுச்சு, இப்போ அவ்வளோ வர்றதில்லைன்னு சொன்னியே காவேரி அப்படின்னோடனே, ஏங்க எப்படிங்க எல்லோரும் முன்னாடி வச்சுக்க முடியும், இல்லை என்ன நினைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்கங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, ப்ளீஸ் காவேரி ரூம்லையாவது எனக்காக வச்சுக்க அப்படின்னு. சரி நைட்டு வந்து வச்சுக்கிறேன் தெரியுமா, இப்போ வேணாம், இப்போ பத்திரமா எடுத்து வச்சுட்டு போயிடலாம் யாருக்கும் தெரியாமல் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னடி உன் புருஷன் தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னோடனே, ஏதோ வாசமாக இருந்தது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி வந்து இல்லை ஏதோ வாசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ரகசியமாக கொடுக்குறான் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தானா அப்படின்னா, பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி, இங்கே பாருடி நீ கர்ப்பமாக இருக்க, கவனமாக இருக்கணும் பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து விஜய் ரொம்ப சோகமாக இருக்கார், ரூமுக்கு போகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து தலையை காட்டுறாங்க. பார்த்தீங்கல்ல அப்படின்னு. மல்லிப்பூ வச்சுக்கிட்டியா, அது மட்டும் கிடையாது, அல்வாவையும் சாப்பிட தான் வந்திருக்கேன், நீங்கள் ஊட்டி விடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னோடனே, சரி உனக்கு அல்வா இப்போ வாமிட் வரும்னு சொன்னீங்க அப்படின்னோடனே, பரவாயில்ல கொஞ்சோன்னு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. விஜய் ஊட்டி விடுறாரு. 2 பேரும் சந்தோஷம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க.